இந்த மாதம் எப்படி நம்ம அறிவிக்கிறோம்னா, தேவன் குறுக்கிடுகிற மாதமாய் நம்ம அறிவிக்கிறோம். நம்முடைய டைம் லைனை குறுக்கிடுவார், நம்முடைய கேலண்டரை குறிப்பிடுவார். நம்முடைய கேலண்டருக்குள்ள அவருடைய செயல், நம்முடைய டைம் லைனுக்குள்ள அவருடைய குறுக்கீடுகள் உண்டாவதாக. முறிந்து ஓடுவது போல, தண்ணீர் முறிந்து ஓடுவது போல, தண்ணீரை குறுக்கி முறிந்து ஓடுவது போல எதிரிகள் எல்லாம் ஓடுவார்களாக. அவருடைய கோபாக்கின அந்த பெராசிம் அந்த வசனத்தை மறுபடியும் போட்டு பாருங்க. அந்த ஏசாயா 28:21 கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியைகளை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற. எல்லாம் சொல்லுங்களேன், அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை. உங்க மனசை இது உடைக்கட்டும், உங்க மனசை இது உடைக்கட்டும், உங்க மைண்டை இது கிராக் பண்ணட்டும். உங்க மைண்டுக்குள்ள ஒரு சர்ஜரி உண்டாகட்டும், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி, ஒரு பைபாஸ் சர்ஜரி உங்க மைண்ட்ல உண்டாகும். உங்க மைண்ட்லேருந்து பைபாஸ் பண்ணி உங்க ஆவியில போய் இது அடைவதாக. அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ஆமென். இது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 14:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பண்ணப்பட்டதை பெலிஸ்தர், சொல்லுங்க, ஏதோ நல்லது நடந்திருக்கு, பெலிஸ்தர் உடனே என்ன பண்றாங்க, கேள்விப்படுறாங்க. பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது, அவளுக்கு தாவீது கேள்விப்படுறான், பெலிஸ்தர் எல்லாம் இவனுக்கு விரோதமா தேடி வராங்கன்னு. தாவீது முதுக காமிச்சிட்டு என்ன பண்ணல, ஓடல. அது கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு விரோதமா இவன் என்ன பண்றான், ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, எதுக்கு விரோதமா போகணுமோ இந்த மாசம் பின்னாடி முதுக காமிக்காம என்ன பண்ணணும், அப்படி நின்று ஓடணும் பாருங்க. அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். அப்புறம் என்ன நடக்குது, பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே, இதான் அந்த பள்ளத்தாக்கு, பெராசிம் பள்ளத்தாக்கு முன்னாடி ரெப்பாயிம் பள்ளத்தாக்குன்னு அந்த பேருக்கு ரெஃபைம், அந்த பள்ளத்தாக்கு பேர் ரெஃபைம் அப்படி இருந்துச்சான். 10வது வசனம், பெலிஸ்தருக்கு விரோதமாக, நல்ல சவுண்டா சொல்லுங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். தேவன் கோபம் கொண்டாருன்னு இருக்கு பாத்தீங்களா, அவர் கோபத்தை உங்களை வச்சு தீர்க்க போறாரு. இந்த மாமியார் பொதுவா மகனை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துடுவாங்க. பிள்ளைகளை வச்சு இப்ப பழி, தாத்தாவை பாட்டி எல்லாம் பழி வாங்குறது யாரை வச்சு பழி வாங்குறது, பிள்ளை. அப்பா அம்மா திட்டாதெல்லாம் யாரை சொல்லி கொடுத்து திட்டுறாங்க, பேர பிள்ளைகளை வச்சு திட்டுறேன் எல்லாம். அத மாதிரி ஆண்டவர் தம்முடைய கோபம் கொண்டாராம். அந்த கோபத்தை யாரை வச்சு பழி தீர்க்க போறாருன்னா தாவீதை வச்சு பழி தீர்க்க போறாரு. ரெடியா இருக்காரு, அவனும் ரெடியா இருக்கான், போ அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் பாகால் பராசிமுக்கு வந்தபோது, ஏற்கனவே சத்ருவை முடிச்சிட்டாரு, அவனுடைய ப்ராக்சிஸ் தான் இருக்கிறானுங்க. அந்த ப்ராக்சிஸையும் அவருடைய கோபாக்கினே உங்களை வச்சு தீர்ப்பார், அதை வச்சு தீர்ப்பார். இதை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு உண்டான பிரேக் த்ரூ உங்கள் மைண்டில் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, அவள் தமது வைராக்கியத்தையும் கோபத்தையும் உங்களை வச்சு தீர்க்கிறார், உங்களை வச்சு பழி வாங்குறார். அதில் தான் அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் அங்கே வெளிப்படுகிறது. ஆமென். கடன் அவருக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறது. கடனை தீர்க்கிறதுக்கு பணம் இல்லை, கடன் ஒரு ஆவி, கடன் தரித்திரம் ஒரு ஆவி, நோய் ஒரு ஆவி, வியாதி ஒரு ஆவி. இவைகளெல்லாம் ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்ததையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலனை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில பலனை கொடுக்கிறார். நீங்க உங்க காதுல போ அப்படிங்கிற சவுண்டு கேட்கணும். இந்த நாள்ல நீ எதிர்த்து நின்று அப்படின்னு சவுண்டை கேட்கணும். நான் பாருங்களேன், உங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னா உங்களோட ஸ்டாப் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய நேரம் வருது வியாதி. உங்களுக்கு வியாதி வந்தோடனே அது உங்களோட என்ன ஆயிருது, உங்களோட அதுக்கு முடிவு கட்டப்படுகிறது. உங்களுக்கு வருகிற பிரச்சனை, உங்க கைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறதுக்கு நீங்க தான் ஆளு அப்படிங்கிறத நினைச்சா வருது.
அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஆண்டவர் பலனை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நினச்சி பாருங்க, அதை நினச்சி பாருங்க. ஏன்டா அந்த வியாதி அப்படின்னா, அந்த வியாதி டாக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க தெரியுமா? டாக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு வியாதி இருக்குன்னு சொல்றதுக்காக டாக்டர்ஸ் இல்லை. டாக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்கன்னா, வியாதி வந்துச்சு ஆனால் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ், அதை முறியடிக்கிற வல்லம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றது தான் டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு. டாக்டர் ரிப்போர்ட்ஸ், டாக்டர் எதுக்கெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா, வியாதி எவ்வளோ பெருசுன்னு சொல்றதுக்காக இல்லை, அவ்வளோ பெருசாக உங்களுக்கு இருந்தாலும் அதை முறியடிக்கிற தேவனுடைய பெராசிம், தேவனுடைய முறியடிக்கும் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, அது ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத டாக்டர் ரிப்போர்ட் அறிவிப்பதாக. ஆமென். இந்த வாரத்தில், இந்த மாசத்துல இதை நாங்கள் அறிவிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எதெல்லாம் பிரேக் த்ரூ வேணுமோ, எந்தெந்த விஷயங்களெல்லாம் முறிந்தோடணுமோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பற்றாக்குறை, கடன், தரித்திரம், இல்லாமை, வறுமை, வியாதி, நோய், பலவீனம், காயம், பாவம், அடிக்ஷன், இது எல்லாவற்றையும் முறிந்தோட பண்ணுவாராக. இது உங்க மைண்ட்லயே பிரேக் த்ரூ ஆண்டவர் உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. இன்னொரு முறை, எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. ஓ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. ஓ, எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. முந்தின காலம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி.
கீடாய் தருபவரே ஓஹோ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் தருபவரே ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, முந்தினவைகளை இனி இல்லை. அறிக்கை பண்ணுங்க, முந்தினது நல்ல அறிக்கை பண்ணீங்கன்னா முந்தினது இல்லை, முந்தினது இனி இல்லை, பழையதெல்லாம் ஒழிகிறது. வருஷம் வருஷம் கடந்து போயிட்டே இருக்கு, வருஷம் கடந்து போயிட்டே இருக்கு. இப்பதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி வந்தது, இப்பதான் வாழ்க்கையை தொடங்குற மாதிரி இருக்கு, டக்குன்னு எதிராக வரான் அப்படிங்கிற உணர்வு தான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? சகுனம் என்ன சொல்லுவோம் நம்மளாம்? இது சகுனம் சரியில்லை, ஏதோ தடை வந்துட்டாலே இது கத்தர் சித்தம் இல்லை, நம்ம அதை ஆற போடணும் அமர போடணும். இல்லை ஆறவும் வேண்டாம் அமரம் வேண்டாம். உடைத்து தடைகளை உடைத்து தண்ணீர்கள் முறிந்தோடுவது போல தடைகளை முறிக்கிற அபூர்வமான செயல்களை என் குடும்பத்தில் அவர் செய்வாராக, என் குடும்பத்தில் அவர் செய்வாராக, குடும்பத்தில் செய்வாராக, குடும்பத்தில் செய்வாராக. இந்த மாசத்துல பிப்ரவரி முடிந்தது, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கிறோம். இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு பரலோகத்தை அடையாளமாக காமிக்கிறோம். பரலோகம் சாட்சியாக இருப்பதாக. நாங்கள் சொல்ற செயல்கள் எல்லாம் பரலோகம் சாட்சி வரும், பரலோகம் சாட்சி வரட்டும். பரலோகத்தை முன்னிறுத்தி பரலோகத்துக்கு சாட்சியா சொல்றோம். இந்த மாதத்துல தடைகள் எல்லாம் முறிந்தோடும். நார்மலா இந்த வருஷத்துல எது ஒவ்வொரு வருஷத்துல என்னென்ன நடக்குது அதெல்லாம் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி உடைவதாக. முந்தின நாட்கள் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்துடுது. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, முந்தின உங்க 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 நான் சொன்னேன்ல, இங்க இருந்து உங்க மைண்ட்ல இருந்து இங்கே டிராவல், உங்க ஸ்பிரிட்டுக்கு டிராவல் ஆகட்டும். இது நிறைய விஷயத்துல நிறைய மைண்ட்ல பிரேக் த்ரூ உண்டாகட்டும். முந்தின காரியம் இனி இல்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்துடுது. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். எப்படி செயல்படுவார்னு நான் தெரியாது, அதான் அபூர்வம். புதிய நன்மைகளை எனக்கு அளிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏற்பிராசின் தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே. நாட்களுக்கு ஈடாய் நன்மைகள் அளிப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டித்து தருபவரே. ஏற்பிராசின் தடைகள் உடைப்பவரே, ஏற்பிராசின் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டித்து தருபவரே. பாட பாட பிரேக் த்ரூ இங்கே வருது. இது வேற உங்க பாடி விட்டு கொடுத்ததெல்லாம் இனிமே எதிர்த்து நிற்கும். எந்தெந்த வியாதிக்கெல்லாம் விட்டு கொடுத்துருச்சோ, அதனுடைய வல்லமை தாங்காம விட்டு கொடுத்துருச்சோ, அதுக்கெல்லாம் உங்க பாடியிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் கூடும். அதுக்கெல்லாம் இன்னைக்கு தடுப்பு, அதை தடுக்கும்படிக்கு, அதுக்கு முறித்து ஒடுக்கும்படிக்கு, அதற்கு எதிரே நிற்கும்படிக்கான பலன் உங்களுக்குள்ளே வருகிறது. அதை நினைச்சு இந்த நாளில் இதோட என்னையோட முடிவு அப்படின்னு சொல்லுங்க. எந்தெந்த வியாதிகள் எல்லாம் என் சரீரத்தில் வாசமாக இருக்கோ, எந்தெந்த வியாதிகள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் என் சரீரத்தை தாக்கி கொண்டு இருக்கிறதோ, அதற்கெல்லாம் எதிர்த்து நிற்கிற முடிவு இந்த நாளிலே அவருடைய கோபாக்கினையிலிருந்து வருவதாக, முறிந்தோடுவதாக, முறிந்தோடுவதாக, முறிந்தோடுவதாக. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏல்பிராசின் ஏல்பிராசின் தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசின் ஏல்பிராசின் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் தருபவரே. ஓஹோ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. அல்லேலூயா. ரீஇம்பர்ஸ்மெண்ட் இதெல்லாம் வீண் வீண் தீமைகளாக வியாதிகளுக்கு செலவழித்த செலவுகள், நோய்களுக்கு செலவித்த செலவுகள், தீமையான காரியங்களில் செலவழிக்கப்பட்ட செலவுகள் எல்லாம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் உண்டாவதாக, ரீஇம்பர்ஸ்மெண்ட் உண்டாவதாக, மறு ரீஇம்பர்ஸ்மெண்ட் உண்டாவதாக. நீங்க கேட்கணும், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, இந்த விஷயங்கள் எல்லாம் என்னை விட்டு போன காசு எல்லாம் வரட்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் சகலத்தையும் திருப்பி கொள்வேன். நான் சகலத்தையும் திருப்பி கொள்வேன். நான் எது நிற்கிறேன், எதில் என் காசு வீணா போச்சோ அதை நினச்சி நான் வீணா போல. இந்த நாளில் எல்லாத்தையும் ரீஇம்பர்ஸ் பண்ணட்டும். நம்ம விஷயத்தில் எப்போதுமே பிசாசு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கான். நம்ம விஷயத்தில் எப்போதுமே பிசாசு பைத்தியக்காரனை ஆண்டவர் ஆக்கி விட்டுருக்காரு. ஏற்கனவே அவனை பைத்தியமாக ஆகியிருக்காரு. ஒருத்தன் அவனை கொல்ல நினைக்கிறான். பார்வோன் இருக்கிற ஆணை எல்லாம் தட்டிட்டான். எல்லா கை குழந்தை இந்த மாதிரி பிள்ளைய அவனுக்கு எதிரியா வந்துருவான்னு தட்டிட்டான். ஆண்டோடைய அனந்த ஞானம் அவனும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவனை கொல்ல ரெடியா இருக்கிறவனை அவன் வீட்டில் வச்சு வளர்த்து, அவன் காசுல, அவன் ரூஃபுல, அவன் ஞானத்துல, அவனுடைய இதுல. இதுதான் அனந்த ஞானம். இந்த அனந்த ஞானம் இந்த நாளில் நம்முடைய லைஃப்பில் செலவில் நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் அது யூஸில் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவன் எல்லாமே தப்பாக தான் பண்ணியிருக்கான். அவனுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகவே போகிறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முயற்சி எடுத்தானோ அதெல்லாம் வீணான பலன், அதெல்லாம் வீணான இது. அவனுக்கு அறியாத காரியங்களை எனக்காக வச்சிருக்கார். எனக்கு அறியாத திட்டங்களை என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவர். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய்